கர்த்தர் நாமத்தை விடதாக கடந்த 5 மாதங்களை பாதுகாத்து இந்த 6ஆம் மாதம் பிரவேசிக்க தேவன் இறக்கமான நாமத்தை விடதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். மத்திய சுவிசேஷ 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இங்க அரும்பரட்சகர இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலத்துல அவர் பின்பற்றி கடந்து வந்த தேவனை சார்ந்திருக்கிற மனுகுலத்தை சொல்லுகிறார். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறத போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அதனால் இறை சமூக நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சமூகத்துக்குள்ளாக நீங்கள் தொழுது கொள்கிற எதிர்பார்க்கிற கடந்து போகிற தேவ சன்னிதானம் என்பது ஒரு பூர்ணமாக்கப்பட்ட சன்னிதானம் அல்ல. அங்கே நாம் கடந்து போவதனாலே அது சார்ந்து நாம் இருப்பதனாலே அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம் தேடப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும் என்றும் இறைவன் எதிர்பார்க்கிறான். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோடு வாசிப்போம். பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். ஆனால் உங்களை பிதாவாகிய தேவன் 3ஆம் வானமாகிய உன்னதமான சமூகத்தில் காணப்படுகிறோம். ஒரு பூர்ணமான வடிவத்திலிருந்து அவர் தன்னை பார்க்கிறார். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் தெய்வ சமூகத்தில் கடந்து போகப்பட வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம உருவாக்கி கொண்டால் அதை அடைய முடியும் என்று சொல்லப்படுதாக பார்க்கிறோம். ஆனால் நம்ம நாட்களில் சபை கூடி வருதல், தேவன் ஆராதிக்கிற விஷயங்கள், இன்னும் ஞானசனம் எடுத்து பரிசுத்தாய் பெற்று ஆவியில் பந்திர பங்கு பெறுது தவித்துட்டு இருக்கிறோம். ஆனால் இறையுமாருக்கு நம்ம சொல்லுகிற பிரகாரம் தேவ சாயலாகிய பூர்ண சர்க்குணராக மாற வேண்டும். ஆனால் உங்களை வாழ்க்கையெல்லாம் நீங்கள் சுதாரித்து கொள்ளப்பட வேண்டும். ஞானசனம் எடுக்கிறது யோசிக்கிறோம், எடுக்கலாமா வேண்டாமா, திருவிருந்து எடுத்துக்கொள்வதற்கு பரிதவிக்கிறோம். இப்படி ஒரு நிலைகளாம் விரைய சமூகத்துக்குள்ளாக இன்னும் நாம் யோசித்து கொண்டே இருக்கிற உலக வாழ்க்கை குறித்து. ஆனால் இறைமாருக்கு நம்ம எதிர்பார்க்கிற தேவ சன்னிதானம், கிறிஸ்து வருகை என்பது, அவரை சேர்க்க போகிற இடம் என்பது ஒரு பூர்ண சர்க்குணரான ஒரு நிலைகள். அப்படிப்பட்ட இடத்தை நாம் கடந்து போய் அதை அடைய தேவன் தீர்மானிக்கப்பட்டிருப்பதனாலே நாம் தேவ சமூகம் இந்த நிலைகளாக நாம் அறிந்து ஆராய்ந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோடு வாசிப்போம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். பூரண ரட்சிப்பு அறிவும் உடைய காலங்கள் அப்படியே உறுதியாக இருக்கும். ஆனால் நம்ம இறை சமூகம் எதிர்பார்க்கிற பூர்ணத்துவத்தை நாம் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தி தெய்வ சமூகத்தை நாம் கடன் சொல்வதற்கு நாம் ஆயத்தமாகப்பட வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தோட வாசிப்போம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், தேவனுடைய பூர்ணம் அவனுக்குள்ளாக இருந்தது என்று பார்க்கிறோம். நாட்களில் பிரயாசப்படுகிற ஓடுகிற எதிர்பார்க்கிற நிகழ்வு ஏதோ ஒரு தோட்டத்தில் இழந்து போனதை மீண்டும் நாம் சரி கட்டப்பட வேண்டும். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின் ஏன் ஒருவனை படைத்தார், ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படி தானே. ஆனால் இறை சமூகம் ஏதோ தோட்டத்தில் தேவன் ஒரு மனிதனை உருவாக்கினார். தன் சாயில தான் ரூபத்தினுடைய சிருஷ்டித்து தனக்குள்ள இருக்கிற ஜீவ சுவாசத்தை ஓதினார், அவன் ஜீவாத்மானான் என்று பார்க்கிறோம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் பிரயாசப்படுகிற ஓடுகிற நிலைப்படுகிற இறைமார்க்கம் சொல்லப்படுகிற தேவ செயலாக மாற வேண்டும். இந்த பூமிக்குள்ளே நம்ம கடந்து பூமிக்குள்ள வாழ்க்கை இருந்தோம்னா அது குறித்து நாம் ஆச்சரியப்பட அவசியம் இல்லை. இறை சமூகம் என்பது ஒரு உன்னதமான நிலையை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் மாத்திரம் நம்முடைய ஜபங்களுக்கு அர்த்த செவி கொடுக்கணும், துன்பங்களை மாற்றணும், கஷ்டங்களை மாற்றணும், எல்லாமே மாற்றணும் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதே போல் அவரும் எதிர்பார்க்கிறார். தேவன் மனிதனின் நோக்கம் நம்மை போல காணப்பட வேண்டும், ஒரு பரிசுத்தனாய் இருக்கப்பட வேண்டும், ஒரு நீதியுள்ள மனிதனாய் இருக்கப்பட வேண்டும் என்று நாம் மாத்திரம் தேவனுக்கு நன்மை எதிர்பார்ப்பது போல அவரும் எதிர்பார்க்கிறார். தன் சாயலும் தன் ரூபத்தின்படியாக
மனிதன் காணப்பட வேண்டியது சொல்லி, அதாவது கடைசி காலத்தில் காணப்படுகிற நடுவேண்டுதல் விண்ணப்பங்களாம் கர்த்தர் கேட்கப்பட வேண்டும், நம்முடைய எல்லா நிலைகளும் மாற்றப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா அவர் சாயலாக நீங்கள் மாறினாதான் அவருக்குள்ள தன்மையெல்லாம் நாம் அணிந்து கொள்ளும்படி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுகிற இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய நிலைப்பாடுகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். வழிபோக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள். எருசலேம் குமாரத்தின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள். இங்க பாருங்க, தன் மனவாட்டியை குறித்து இதுதானா பூர்ண வடிவுள்ள நகரம் என்று சொல்லி அவர் கை கொட்டி பாடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதில் கடைசி காலத்தில் மனவாட்டி அல்ல இயேசு வரைக்கும் எதிர்கொண்டு போக நாம் எதிர்பார்க்க சொன்னால் நாம் இப்படிப்பட்ட பூர்ண வடிவுள்ள வேண்டும் சொல்லி நம்மை குறித்து அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டதா பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கை கடினமான சூழ்நிலை காணப்பட்டாலும் நாளுக்கு நாள் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக ஒரு பூர்ணத்தை நோய்க்கு நாம் கடந்து போகப்பட வேண்டும் என்று சொல்கிறது. உண்மை ஒரு கடினமான நிலை தான். நீங்கள் அடைய மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் கடவுள் திட்டம் வைத்திருக்கிறார். ஏன்னா அடையும் கஷ்டம், மனசு வராது. பக்கத்து வீட்டுக்கான சாப்பாடு கொடுக்க மனசு வராது. பட்னியாக கிடந்தோட எப்படி பூர்ணம் அடைய போகிறோம். வாசிப்போம் ஒரு வசனத்தை, அதனால சொல்லணும். மத்திய 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி. இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு வாலிபன் கடந்து வருகிறார். உண்மையாவே அவன் வாழ்கிற வாழ்க்கை நீதியுள்ள வாழ்க்கை தான், இல்லைன்னு சொல்லலை. அவன் இயேசுகிட்ட போய் தன் நீதியை மேன்மை பாராட்டுவதற்கு கடந்து வருகிறான். அவனுக்கு கடந்து வரும்போது அவன் கடந்து வந்த தேவனே, நான் நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்யப்பட வேண்டும்? 14 வாசிப்போம். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். மத்திய 19ஆம் அதிகாரம் 16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. பார்க்கிறோம், அந்த மனிதனுடைய நிலையை அறிந்து தான் முந்திக் கொள்ளுகிறான். நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லை. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனை கைக்கொள் என்றார். அவன் அவர் நோய்க்கு எவைகளை என்று கேட்டான். அதில் இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்ய ஒன்று பட்டியலில் போடுகிறார். அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதற்கொன்று இதை நான் பின்பற்றியிருக்கிறேன். அப்போது அவன் கேட்கிறான், நீ நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நீ பூர்ண சர்க்குணராக விரும்பினால் போய் உனக்கு உண்டான எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா அவனு பெரிய ஐஸ்வர்யவனாக இருக்கிறான். அவனை இழக்க முடியாது என்பதனாலே அவன் இப்படியாக அதிக ஐஸ்வர்யனாக காணப்பட்டதினாலே தன்னை முற்றுமாகபடியாக அதை இழக்க விரும்ப முடியல. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நடைமுறை வாழ்க்கையிலும் வேதம் சொல்வதற்கு நிச்சயமாகவே நமக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலை. ஏன் பார்த்தீங்கன்னா, இறைமார்க்கம் சொல்லப்படுகிற நாம் தேவ சாயலாக அடைந்து கொள்வதற்கு நித்திய ஜீவன் அவசியம் என்று சொல்கிறது. அதை மனிதன் உடனே அடைய முடியாது என்பதனாலே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் உங்களிடத்தில் அந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு கடினமான காலத்தை நாம் சந்திப்போம். ஆனால் இறை சமூகம் எதிர்பார்க்கிற தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் சுதாரித்து கொள்ளப்பட வேண்டும். யாரெல்லாம் இயேசுடைய வரியை எதிர்பார்த்து கொண்ட விரும்புகிறோமோ
நிச்சயமா நாம் அதை அடைந்தாகப்பட வேண்டும். அது ஒரே நாட்கள் அடைய முடியாது என்பதனாலே நாளுக்கு நாள் தன்னை புதிதாக்கி கொள்ளப்பட வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ள தான் இது ஒரு பெரிய பிரசங்கம். நிறைய வசனங்கள் இருக்கிறது, நாம் முழுவதும் கொண்டு போக முடியாது என்பதனாலே நாம் ஒரு சில வசனத்தை மாத்திர தியானிசனம். எபேசு 4ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலையும் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தகுந்த பூர்ண புருஷனாக வரைக்கும். சபை என்பது எதற்காக நியமிக்கிறான் பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாரும் தேவனை பற்றி விசுவாசத்தில் அன்பிலும் ஒருமைப்பாடலும் கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராக வரைக்கும். அல்ல சபையோட பிரதான நோக்கம் உங்களை எப்படியாவது தேவனுடைய சாயலாக கிறிஸ்துடைய மகா பரிசுத்த சன்னிதியில் எடுத்துக்கொள்வதற்காக ஒரு 5 வகையான ஊழியத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற வேதாந்தத்தில் சொல்லுகிற பூர்ணம் மாத்திரம் சொல்லுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா சம்பூர்ணம் இருக்கிறது, பரிபூர்ணம்லாம் இருக்கிறது. இந்த பூர்ண தத்துவத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவசம சொல்லுகிற பிரகாரம் இப்படிப்பட்ட பூர்ண தத்துவத்தை எதன் அடிப்படைக்குள்ள நாம் அடைய முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உபத்திரத்தோட அடிப்படை. அதான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உங்களை சமாதானத்தோடு நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நீங்க அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இடம் கொடுக்காமல் தன்னை மறுதளிப்பதனாலே தேவன் உங்களை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு நிலைகளை உங்களை கொண்டு போகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரண புருஷராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இங்க பார்க்கிறோம், அந்த பூர்ணத்தை எதன் அடிப்படைகளை நீங்கள் அடைந்து கொள்ளப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா பொறுமை. பொறுமை இல்லாம எந்த ஒரு மனிதன் பூர்ணத்தை அடைய முடியாது. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் பொறுமையின் ஒரே ஒரு அடிப்படைக்குள்ள தான் பூர்ணத்தை நாம் நடைமுறைப்படுத்த முடியும். ஏன்னா மனித வாழ்க்கையில் உண்டாக போகிற ஒரு பெரிய புடமிடுகிற காலம், அந்த காலத்தை நாம் ஜெயிக்கப்படுவதற்கு பொறுமை அவசியம். பொறுமை இல்லைன்னா நம்ம அதை ஜெயிக்க முடியாது. அதன் அடிப்படையில் பூர்ணத்தை எதன் அடிப்படையில் நிலைநாட்ட முடியும் பார்த்தீங்கன்னா பொறுமை என்று சொல்லுகிறது. அவர் எதை மையப்படுத்த போகிறார்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலேயே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஏனென்று நமக்காகவும் தம்மால சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலும் பூர்ணப்படுத்துறதுக்கு அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஆனால் பூர்ணம் என்பது எதன் அடிப்படைகளை அடைய முடியும்னு பார்த்தீங்கன்னா உபத்திரம். உபத்திரம் இல்லாமல் பூர்ணத்தை அடைய முடியாது. ஆனால் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு பக்கம் இளைப்பாறுதலும் நன்மை கிருபை இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற நோக்கம் என்பது நீங்க பூர்ணம் அடைய வேண்டும். இப்போ பூர்ணம் என்பது இறைசும சொல்லுகிற பிரகாரம் ஒரு உபத்திர காலம் இல்லாமல் நம்ம அடைய முடியாது. அந்த உபத்திர காலத்தில் எதையும் மையமாக வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. பொறுமை இழந்தீங்கன்னா தெய்வ திட்டம் இழந்து விடுவோம். அதனால் எல்லா சூழ்நிலையும் வாழ்க்கையில நமக்கு உண்டாக போகிற உபத்திரம், நமக்கு உண்டாக போகிற நிர்பந்தம், அது குடும்பத்தில் இருக்கலாம், தேசத்து வழியாக இருக்கலாம், எந்த ஒரு நிலைகளாக இருந்தாலும் இருக்கலாம். அப்படி நடைமுறைப்படுத்துகிற உபத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமை அடிப்படையை தான் நாம் ஜெயிக்க முடியும். அதனால் வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய உபத்திர வாழ்க்கை ஓட போகிறோம். அதில் எதை கொண்டு நான் உபத்திரத்தை நான் ஜெயிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா பொறுமை.
மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தப்படுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்போன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்போன் யார்? அவர் புடமிடுகளுடைய அக்னியை போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெளியே புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவனாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்பொழுது இதோ நான் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்போ நீங்கள் தேடுகிற ஆண்டவர் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் தம்முடைய ஆலயத்தை தீவிரமாய் வருவார். இதோ வருகிற என்று செயலை கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவர் வருநாள் சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படைகளை நிலைநிற்பவன் யார்? அவர் புடமனுடைய அக்கினியை போலவும் வண்ணாடு சவுக்கரத்தை போல இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளிய புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர் கர்த்தருடன் ஆக்கும்படியாக அவன் நடைமுறைப்படுத்துவார். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற ஒரு பூர்ண தத்துவத்தை அடைந்து கொள்வதற்கு உபத்திரம் மனிதனுக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் உபத்திரப்படுறோம், கஷ்டப்படுறோம், என்ன உபத்திரமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாம் பூமியில் இருக்கிற எல்லா மனுகுலத்தின் மேலே ஒரு உபத்திரத்தை திட்டம் செய்திருக்கிறார். இன்னைக்கு உபத்திரப்பட அன்னைக்கு ஈஸியாக இருக்கும். நீ உபத்திரே வானாமன்னு சொல்லுறது அன்னைக்கு நிற்பாங்களா நிற்க மாட்டான்னு சொல்ல முடியாது. அதனால் இறைமார்க்கம் சொல்லுகிற சத்தியத்தின் பிரகாரம் யாரெல்லாம் உபத்திரத்தில் வாழுகணும் நீங்கள் பாக்கியவான்கள் தான். பைபிள் பிரகாரம் வரப்போகிற உபத்திரத்தை நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நமக்கு பாடுகள் எந்த ஒன்றும் வானான்னு நீ யார் போகிறீங்களோ உபத்திர காலத்தில் நாம் இடறி போய் விடுவோம். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற நமக்கு உபத்திரம் ஒரு பயிற்சி காலம்தான். ஆனால் எதிர்கொள்ள போகிற உபத்திரத்தை நாம் ஈஸியாக ஜெயித்திடலாம். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு வெள்ளிய புடைமிடப்படுகிறது. ஒரு துணியை வண்ணானால் சோப்பு போட்டு அதை நெய்ய புடைக்கப்படும், அது வெண்மை அடைகிறது. ஆனால் உபத்திரம் என்பது யாரும் புரிஞ்சு கொள்ளுங்க, அதுக்கு நாமே காரணம். தேவன் நமக்கு கொடுக்கப்படும் சுயாதீனத்தை பயன்படுத்தி தேவனை தேடாமல் நீதியை பின்பற்றாமல் சாத்தானை ஜெயிக்க முடியாமல் இருப்பதனாலே உபத்திரம் நமக்கு நியமிக்கப்படுகிறது. தேவனுக்கு கொடுக்கப்படும் சுயாதீனத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உபத்திரம் என்பது நமக்கு அவசியம் இல்லை. பரிசுத்த வாழ்க்கை நீங்கள் உருவாக்கி கொள்ளாமல் பரிசுத்த வாழ்க்கை நீங்கள் தீட்டுப்படுத்துவதனாலே உங்களை சரி செய்யப்படுவதற்காக அங்கே அனுப்பப்படுகிறீர்கள். நீ இப்பயே பரிசுத்த நீதியை உண்மையை நடைமுறைப்படுத்தி கொண்டீங்கன்னா அந்த காலத்தில் அப்படி ஒரு ஒவ்வொருத்தரும் அவசியம் இல்லை. அதனால் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் மனிதனை உபத்திரப்படுத்த விரும்பல. தேவன் எதிர்பார்க்க ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அது இந்த காலத்தை நீங்களே பயன்படுத்திக் கொள்ளாதனாலே நீங்களே உருவாக்கி கொள்ளாதனாலே அதற்கு தள்ளப்படுகிறீர்கள். ஒரு பிள்ளை பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம், அந்த தினம் ஒரு பள்ளிக்கூடம் சொல்லுகிற சிலபஸை படிச்சுட்டு அவன் தயாராக இருந்தால் அவனை எந்த ஒரு பெற்றோர்கள் என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு காலாண்டு பரீட்சை வைக்கிறாங்க, ஒரு அரையாண்டு பரீட்சை வைக்கிறாங்க, ஒரு 180 மார்க் எடுத்தால் எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைங்களை என்ன பண்ண மாட்டாங்க, போய் உபத்திரப்படுத்த மாட்டாங்க. நீ 30 மார்க் 40 மார்க் எடுத்தால் என்ன பண்ணுவாங்க, நைட்டில் 3 மணிக்கு எழுந்துச்சு உட்காந்து படி, பள்ளிக்கூடம் விட்டு வந்தினா படி என்று ஆட்டோமேட்டிக்காக உபத்திரப்படுத்துவார்கள். ஏன்னா அந்த பிள்ளை அந்த லெக்கை அடைய வேண்டும், இல்லைன்னா அது முடிவு அதை இழந்து போய்விடும் என்பதனால எதற்காக பள்ளிக்கூடம் அனுப்புவோர், எதற்காக அந்த பிள்ளையை வளர்க்குறமோ அது இழந்து போய்விடும் என்பதற்காக பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை உபத்திரப்படுத்தி தீர வேண்டும். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் ஒரு மனிதனை உபத்திரப்படுத்த விரும்பல. தேவ திட்டத்தை நீதியை நீங்கள் இழக்கிறீர்கள் நாளுக்கு நாள். அதன் அடிப்படையில் நீங்களே உங்கள் உபத்திரங்கள் தள்ளப்பட வேண்டும். அது எப்படி தேவன் அடைய விரும்புகிறார், இதுதான் நோக்கமே தவிர நம்மை பாடுபடுத்துவனாலே நம்ம கடவுளுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. அவர் நிச்சயமாக வருத்தம் படுவார். பிள்ளைகளை 3 மணிக்கு 2 மணிக்கு எழுப்பிட்டாலும் பெற்றோர் நிச்சயமாக வருத்தப்படுவாங்க, பிள்ளைகளை இப்பெல்லாம் கஷ்டப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு. வேற வழி இல்லை, அப்படி கஷ்டப்படுத்தினா தான் நம்ம எதிர்பார்ப்புகளுக்கு அடைய முடியும். பெற்றோர் தான் தெரிந்தே பிள்ளைகளை கஷ்டப்படுத்த தெரிஞ்சு செஞ்சுதான் ஆகணும், வழி கிடையாது. அதே போல இறைமார்க்கம் என்பது உங்களை தள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கை, நிச்சயமா அவருக்கு பிரியமில்லாம ஒரு வாழ்க்கை தான். வேற வழியிலே உங்களுக்கு கொடுக்கப்பட காலத்தை இழக்கிறீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட சுயாதீனத்தை நீங்கள் இழந்து போவதனாலே
அதை அடையப்பட என்பதற்காக தேவன் உங்களை அங்கே தள்ளுகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு பூர்ண தத்துவத்தை அடைந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட காலத்தையும் சமயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளப்படவிட்டால் அந்த இடத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீர் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இனி ஒரு காலத்தை நாம் சந்திக்கும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தன் நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அறிந்து அதற்கேற்ற ஒரு பிரயாணங்கள் செய்யப்படவிட்டால் நிச்சயமாக நீங்கள் அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். பலவந்தமாக உங்களை அங்கே கொண்டு போக சேர்க்க நிர்பந்தம் இருக்கிறது. ஆனால் கொடுக்கப்பட காலத்தையும் சமயத்தை பயன்படுத்தி தேவனை தேடி நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நல்லது. இல்லைன்னா நிச்சயமாக அந்த நிலைக்கு என்ன பண்ண வேணும்? தள்ளப்பட்டே தீரப்பட வேண்டும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்னென்னைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாய் இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகளின் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அப்போது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்து நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்கள் அரை காலமும் செல்லும். பரிசுத்த ஜன வல்லமை சிதறடித்தால் முடிவு வரும். அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடமட்டவளாக விளங்குவார்கள். துன்மார்க்கனே துன்மார்க்க நடப்பான், துன்மார்க்கு ஒருவனும் உணரான், ஞானவான்களை உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற காலங்கள் அரை காலம் என்று சொல்லுகிற ஒரு 3 ஆண்டு காலங்கள் நாம் தள்ளப்படுகிறோம். அப்படி தள்ளப்படுவதன் நோக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூர்ணத்தை அடைந்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது கொடுக்கப்பட்ட காலத்தில் பயன்படுத்தாமல் போவதனாலே அதை நாம் இழக்கிறோம். இப்போ ஒவ்வொரு ஆண்டுகளும் ஐப்பசி கார்த்திகை என்பது மழை நாட்கள் வரும். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள், புதிதானது ஒன்றும் கிடையாது. இப்போ ஐப்பசி மாதம் மழைக்காலம் வந்துருச்சுன்னா நான் போய் வெளியில் வேலை செய்ய முடியாது. அந்த 2 மாதங்களை கடந்து போவதற்கு நம்ம தேவையான உணவுகள் அவசியம், தேவையான வீடுகள் அவசியம். இது இல்லைன்னா என்ன நடக்கும்? மற்றவருடைய கைகளை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதை நாம் சரியாக சேமித்து நடைமுறைப்படுத்திக் கொண்டால் அந்த மழைக்காலம் ஈஸியாக நாம் ஜெயிச்சிடலாம். அதுதான் இறைமார்க்கு உங்களுக்கு சொல்லுகிறது. காலங்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக நீங்கள் தேவனை தேடி தேவனுக்கு உங்களுக்கு ஒரு உறவை பண்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கூப்பிடும்போது அவர் செவி கொடுக்க ஆற்றலை உருவாக்கி கொண்டீங்கன்னா ஆபத்து காலத்தில் நீங்கள் கூப்பிடும்போது உங்களை பாதுகாத்து கொள்வார். அப்படிப்பட்ட ஐக்கியம் அந்நியம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படவிட்டால் ஆபத்து காலத்தில் நீங்கள் கூப்பிட உங்களை காப்பாற்ற முடியாது. அவர் எப்போ வருவார் என்று நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நமக்கென்று ஒரு பெரிய ஆபத்து காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. காலங்கள் அரை காலம் என்று சொல்லுகிற ஒரு 3 ஆண்டு காலங்கள் பரிசுத்த ஜனங்களை பூர்ணப்படுத்துவதற்காக, தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி உங்களுக்கு மத்தியவரத்தை எடுத்துக்கொண்டு போவதற்காக ஒரு சோதனை காலங்களை வைக்கிறார். காலத்துக்கு முன்பாக பரிசுத்த நீதி நீங்கள் பின்பற்றி தேவனுக்கு உங்களுக்கு ஒரு உறவை மேம்படுத்தி கொண்டீங்கன்னா அந்த நாட்களை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதற்கு முன்பு காலத்தை வீணாக்கி காலத்தை விட்டு விட்டீங்கன்னா அந்த நாட்களை பிரயாசப்பட தான் நீங்கள் அதை அடைந்தாகப்பட வேண்டும். ஆனால் நாம் துல்லியமாக தெளிவாக உங்களுக்கு சொல்கிறோம். காலங்கள் வெளிப்படுவதற்கு முன்பு உங்களுக்கு கடவுளுக்கு ஒரு பரிசுத்த உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி நடைமுறைப்படுத்திக் கொள்ள விட காலங்கள் கடந்து வரும்போது ரொம்ப பிரயாசப்பட வேண்டும். அதை அடைவது ரொம்ப கர்ப்ப வேதனை அடையப்பட வேண்டும். எல்லா மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட காலம் அதை அடைந்தே ஆக வேண்டும் என்பதனாலே நாம் நிதானித்துக் கொள்ளுங்கள். காலங்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக தேவன் எதிர்பார்க்கிற பூர்ண பரிசுத்த நோய்க்கு ஓடினீங்கன்னா அந்த காலத்தை நீங்க தப்பி வைக்கப்படுவீர்கள். வெளிப்படுத்த 13ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம்.
இல்லாதவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதியின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். பெருமையானவனும் தூசணங்களை பேசுவாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமல் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசனத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை தூசித்து மேலும் பரிசுத்தவானோடு யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகளை மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இறைசுமுக நமக்கு நடைமுறைப்படுத்துகிற அந்துகிருசானவன் பூமியிலே நடைமுறைப்படுத்தி 3 ஆண்டு காலங்கள் 42 மாதங்கள் யுத்தம் பண்ணுவதற்கு அதிகாரம் நியமிக்கப்படுகிறது. அது தேவனுடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் ஜனங்களையும் பரலோகத்தில் வாசமனர்களையும் தூஷித்தது. இப்படி ஒரு கடினமான செயல் அவன் செய்ய போவதனாலே அந்த காலத்தை நாம் எதிர்கொள்வதற்கு தேவனுடைய ஒத்தாசை அவசியம், தேவனுடைய கிருபை நமக்கு அவசியம் என்பதனாலே நாம் இப்போது தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு பாதுகாப்பை அந்யோன்ய ஐக்கியத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டால் நாம் ஈஸியாக நாம் ஜெயித்து விடலாம். அப்படி ஒரு நிலைகள் நீங்கள் உருவாக்கி கொள்ளப்படவிட்டால் நாம் அந்த நாட்களை நிற்போமோ நிற்க மாட்டோமோ என்று சொல்லுகிற ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஆனால் இப்போது காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், தேவனை தேடுங்கள். அவர் சொல்லுகிறார், சமாதானத்து தேசத்திலே அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகத்து வரும்போது என்ன செய்வீர்கள்? ஆனால் அடைக்கலம் உள்ள காலத்திலும் சமயத்திலும் சமாதானம் உள்ள காலத்தில் இப்படி இழந்து போனீங்கன்னா யோர்தான் பிரவாகத்து வருகிறது, நீங்கள் எப்படி நிலைநிற்பீம் என்று கேட்கிறார். காலாள்கள் ஓடும் போது சோர்ந்து போயிரு என்று சொன்னால் குதிரைகளோடு எப்படி ஓடுவேன் என்று கேட்கிறார். ஆனால் நாட்களை நாம் ஓடிக்கொண்டிருக்கிற போராட்டங்கள் ஒரு சாதாரண கால்களால் ஓடி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்தை நீங்கள் இழந்து விட்டால் குதிரைகளோடு ஓட வேண்டும். அவன் எப்படி நாம் பிரயாசப்பட்டு ஓடப்பட வேண்டும் என அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இதுவே நமக்கு சமயமான காலம் என்பதனாலே சமயங்களும் காலங்களும் வேறு நம்ம வீண் ஆக்கி கொள்ளாமல் தெய்வத்திடத்தை அறிந்து சமயங்களை பயன்படுத்தி நாம் தெய்வ சம்பத்தை நாம் கடந்து போகணும். நம்ம கூட கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறோம். காலங்கள் சூழ்நிலை பொருளாதார நிலையில் இன்னைக்கு கிறிஸ்துவ நாள் 100 நாடுகள் இருக்கிறாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, பல ஐரோப்பிய நாடுகளை பார்த்தீங்கன்னா பலமுள்ள நாடுகள் இருக்கிறார்கள். ஒரு குறைவும் கிடையாது. வீடெல்லாம் மாடி மேல் மாடி தான். வீட்டில் 4 காரு கிடக்கும். பசி என்பதை வாழ்க்கையில் கேள்விப்பட்டு இருக்க மாட்டார்கள். ஆனால் சபைக்கு போக மாட்டான் ஒருத்தனும், கடவுளை தேட மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை உலகம் முழுவதும் காணப்படுவதனாலே அவர் நம்பியிருக்கிற எதிர்பார்த்து நாட்களை சந்திக்க தயாராக இருக்கிற மனிதனை ஒரு உபத்திர காலத்தை விட்டாதான் அவன் சீர்படுத்த முடியும். ஆனால் இறைமார்க்க நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக காணப்பட்டாலும் இறை தீர்மானம் நம்மை மாத்திரம் அல்ல, பூமியில் இருக்க 247 நாடுகளுக்கு சொந்தம் என்பதனாலே எல்லாருக்கும் ஒரு நிலோட்டமாக தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட என்பதற்காக அந்த காலத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தில் 100 கிறிஸ்து நாடுகள் ஒரு பெரிய பிரசவத்தை அடைய போகிறார்கள். அப்படி கிறிஸ்து வாழ்க்கையை மரணமா ஜீவனா என்கிற ஓட்டத்தில் எடுப்பார்கள். நான் பிரசங்கிக்கிற சத்தியமும் சுவிசேஷத்தை கேட்டு அவன் வீடுகள் கடந்து போவதுக்குள்ள அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மரண வாத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை சந்திக்க போகிறார்கள். ஆனால் ஜீவனா மரணமா என்கிற நிலைகள் நாம் நிலைப்படுத்த போகிறோம். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோட வாசிப்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் கவலைப்படாதே. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன்
உங்களை சிலரை காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரப்படுகிற ஆகிலும் நீ மரணப்படைந்த உண்மையாயிரு, அப்போ ஜீவுக்கு அடுத்த பெறுவாய். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற நீங்க சந்திக்க போகிற வாழ்க்கை என்பதும் மரணமா ஜீவன் என்ற காலத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன ஒத்தாசை, தேவனுக்கு உங்களை அந்யோன்ய ஐக்கியம், பரிசுத்த நீதி பூர்ணத்துக்குள்ள இருந்தால் உங்களை கடவுள நாட்களை காப்பாற்றுவார். அப்படி நிலைகளுக்கு நீங்க இல்லாமல் தள்ளப்பட்டால் ஒரு மரண வழிகள் மத்தியில தான் நாம் தேவனை கண்டடைகிற சூழலில் நாம் தள்ளப்பட வேண்டும். ஆனால் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். பூர்ணமாக்கப்பட்ட மருவம் அடைய போகிறோங்களா, அல்ல பூர்ணமாக்கப்பட ரத்த சாட்சியம் மறிக்க போகிறோம் என்று நீங்களே உங்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் காலங்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக பூர்ணத்து நோய்க்கு நீங்கள் நடைமுறைப்படுத்தி போனீங்கன்னா மரணம் என்பது உங்களுக்கு தப்பி வைக்கப்படும். பூர்ணத்து நோய்க்கு நீங்கள் பிரயாணப்படவிட்டால் மரணத்தின் சாயலை தான் நீங்கள் தேவனை சந்திக்க முடியும். அது உங்கள் வாழ்க்கை என்பது உங்களுக்கு கைகளே ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துடைய மருவம் என்பது தேவ திட்டம் என நீங்களே அதை உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். அல்ல காலத்து சமயத்தை பயன்படுத்தி தேவனை எதிர்பார்க்க பூர்ண பரிசுத்தை உருவாக்கி கொண்டீங்கன்னா நான் நிலைப்படுத்திக் கொள்ளலாம். வெளிப்பட 12ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தமணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்து மோசம் போக்குற பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதனை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்து பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சிற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவில் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்வ யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்வம் சேர்ந்த தூதர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் இருந்த இடம் காணப்படாம போயிற்று. உலகம் அனைத்து மோசம் போக பிசாசு என்று சாத்தான் சொல்லப்பட பழைய பாம்பாகிய வலுசர்வம் தள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனா இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற மத்திய வானத்தில் காணப்படுற சாத்தானை கீழே தள்ளப்பட வேண்டும். அவன் பூமிக்குள்ள கடந்து வந்து இந்த ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. மரணம் நேரிடுதா இருந்தாலும் அது தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குடி ரத்தத்தால் தங்கள் சாட்சியின் வாசனத்தை அவனை ஜெயித்தார்கள். ஆகியால் பரலோகங்களே அவைகள் வாசமாய் இருக்கிறவனே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்துக்கு குடியிருக்க ஐயோ, பிசாசுதான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களுக்கு இறங்கினபடியினாலே ஒரு பெரிய ஆபத்து காலம் உண்டாயிற்று. ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனு சந்திக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனவாட்டியானவள் ஒரு உபத்திர காலத்தை சந்திக்கிறாள். அந்நாட்கள தேவ சமூகத்துக்குள்ளாக மரணமானாலும் ஜீவனாலும் எதிர்கொண்ட தயாராக இருந்தாதான் நாம் சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். ஆனால் காலத்து சமயத்தை பயன்படுத்தி காலங்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக நாம் பூர்ணத்துக்கு நேரம் நீங்கள் கடந்து போனீங்கன்னா அந்த நாளுக்கு நமக்கு லெகுவாக இருக்கும். அப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ளாம நீங்கள் ஏனோ தானம் என்று காணப்பட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க பலமாக அந்த நாட்களை சந்திக்க நேரிடும். ஆனால் வாழ்க்கை நீங்களே உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். சாத்தான் நாம் எதிர்கொண்டு யுத்தம் செய்ய தயாரா இருக்கிறோங்களா, தேவனை ஒத்தாசு கொண்ட நாட்கள் ஜெயிக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோம் என்றும் வாழ்க்கை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்துகிற 13ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது
நெற்றிகளாவது ஒரு முத்திரை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொன்றும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. மேலும் மிருகத்தின் சொருவம் பேசத்தக்கதாக மிருகத்தின் சொருவம் வணங்காத யாவரும் கொலை செய்யத்தக்கதாக மிருகத்துடைய சொருவ முத்திரை தரித்து கொள்ளாத இருக்கிற யாவரையும் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள். அங்க சின்னவன் பெரியவெல்லாம் கிடையாது, ஐஸ்வர்யவான் ஏழை என்றெல்லாம் கிடையாது. பூமியில எந்த நிலையில காணப்படுற எந்த மனிதனா இருந்தாலும் அந்த நாளை சந்தித்து ஆகப்பட வேண்டும். ஆனா இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற நாம் எதிர்கொள்கிற காலம் என்பது ஒரு கடினமான காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த காலத்தை நாம் ஜெயிக்கப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா நாம் ஒரு உதாரணத்தை சொல்லுகிற பிரகாரம் மழை நாட்கள் வருவதற்கு முன்பாக தன் வீட்டையும் தன் அலங்கத்தையும் தன் பொருளாதாரத்தை சேமித்து கொண்டால் மழையை நாம் எதிர்க்க முடியும். நீங்க மழை காலத்தை அறியாம காணப்பட்டால் அந்நாட்கள் உண்டார எல்லா சேதத்தையும் நீங்க சந்தித்து ஆகப்பட வேண்டும். அல்ல காலங்கள் வருவதற்கு முன்பாக தேவன தயவு ஒத்தாசையும் அவருடைய அடைக்கலத்தையும் நீதியை நீங்கள் தரித்து கொண்டால் சாத்தானை நாம் ஈஸியாக நாம் ஜெயித்து விடலாம். ஏன்னா தேவன் நமக்கு பக்கபலமாய் இருக்கிறார். தேவனுக்கு நமக்கு எந்த ஒரு உறவுகளும் தொடர்பும் பரிசுத்த நீதி இல்லை என்று சொன்னால் பலமாக நாம் யுத்தம் செய்யப்பட வேண்டும். அவன் நாட்கள் நாம் எதிர்கொள்ளப்பட வேண்டும், அவனை சந்திக்கப்பட வேண்டும், அவன் மேற்கொள்வதற்கு நாம் தயாராகப்பட வேண்டும். ஆனால் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். காலமெல்லாம் உங்களுக்கு ஒரு கண்ணாடியில காண்பிப்பது போல உங்களுக்கு காண்பிக்கிறோம். காலத்தும் சமயத்தும் அறிந்து நீங்க ஓடி தெய்வ திட்டத்தை நாம் தன்னை இணைத்துக் கொள்ளப்பட விட்டால் ஒரு பலமுள்ள காலத்தை நாம் சந்திக்க நேரிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட சம்பவத்தை இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து மூலியமாக இதை நாம் அடைகிறோம் என்று சொல்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர்கள் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தாழ்மையிலோனா இருந்து பூமி கடத்தவர்களை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளுடைய தோழனே அருகே நின்று அவருடைய சொல்லி கேட்கிறவனாய் மணவாள சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். இந்த சந்தோஷம் இப்போது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அல்ல இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற மணவாள சத்தத்தை கேட்டு தன் மணவாட்டி ஆயத்தப்பட வேண்டும். அதுவே வாழ்க்கையில் ஒரு சம்பூர்ணத்தை நடைமுறைப்படுத்தி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோட வாசிப்போம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றும் சம்பூர்ணமுள்ள ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் அவர் மூலமே உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்போதும் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய கிறிஸ்துடைய உபதேசத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் நான் வளரும் போதுதான் சம்பூர்ணத்தை அடைய முடியும் என்று சொல்கிறது. ஆனால் இறை சமூகம் நாம் எதிர்பார்க்கிற தெய்வத்திட்ட நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வாழ்க்கையில் எப்படியாக ஒரு பூர்ணத்தை நோக்கி ஓட வேண்டும். அது நாம் நிலைத்திருக்கிறோம் சொன்னால் அதில் சம்பூர்ணம் பரிபூர்ணம் என்று சம்போது சொல்கிறார். அதன் அடிப்படைகளை நீங்கள் கடந்து போனாதான் அது தேவ சமுதாயம் நடைமுறைப்படுத்தும்படி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ சந்ததி இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு உபத்திரத்தின் அடிப்படைக்குள்ளாக தான் நாம் அடைய முடியும். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தோட வாசிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யன் ஆகிறதற்கு தீவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அதான் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு உண்மையை நாம் நடைமுறைப்படுத்தும் போது ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அடைய முடியும். இல்லைன்னா நம்ம அதை அடைய முடியாது என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகம் எதிர்பார்க்கிற
வாழ்க்கையில் இப்படியாக பொறுமை, உண்மை, நிதானங்கள், இப்படிப்பட்ட அடிசூடின் அடிப்படைக்குள்ள தான் தேவ சமூகத்தை எதிர்பார்க்கிற ஒரு பூர்ணத்தை, பரிபூர்ணத்தை, சம்பூர்ணத்தை அடைய முடியும். அப்படி இல்லைன்னா எங்களை அதை அடைய முடியாது. ஆனால் காலத்தின் கட்டாயத்தில் காணப்படுவதனாலே இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் கடந்து போகப்பட வேண்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோட வாசி. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளை ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து தன்னை கூட சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணமடை வந்தேன் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உபதேசம், தேவனுடைய கிறிஸ்துடைய முதலாவது காணப்பட்ட வாழ்க்கை நம்மை இறைமார்க்கம் சொல்லப்படுகிற பிரகாரம் ஒரு ஜீவனை உண்டாகிறது. அதோடு மாத்திரமில்லாமல் ஒரு பரிபூர்ணத்தை நடைமுறைப்படுத்துவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக கிறிஸ்து மூலமா அறிவிக்கப்பட்ட பரிசுத்த வார்த்தை, தெய்வத்திட்ட தெய்வ தீர்மானத்தை அர்ப்பணிக்கப்படும் போது ஒரு ஜீவன் உண்டாகிறது. அதனால் தொடர்ந்து அதன் மூலியமாக ஒரு ஜீவன்களும் பரிபூர்ணம் அடைகிறது, மரணத்தை ஜெயிக்க முடிவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் காலத்தின் கடைசி நாட்களில் காணப்படுவதனாலே இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக தானே உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தோட வாசிக்கும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நன்மையான எந்த ஒரு வரவும் தேவ சன்னிதான பிதாவுடைய சமூகத்திலிருந்து நமக்கு கடந்து வருவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான எந்த ஒரு வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளை பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாரது மாதிரி யாரது வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற பிதாவுடைய சமூகத்தில் இருந்த கிறிஸ்து வார்த்தையை வெளிப்பட்டு மாம்சமாகி நாம கடந்து வந்து ஒரு நித்திய ஜீவனை நமக்கு அளிக்கிறார். அதன் அடிப்படைக்குள்ள தான் நாம் பூர்ணமும் சம்பூர்ணம் அடைந்து தேவ செயலாக மாறுகிறோம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் எந்த ஒரு மனிதன் தேவனுடைய உபதேசத்தை கேட்டு அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி கையாளுகிறானோ அவனுக்கு சொல்லுகிறான், நான் நித்திய ஜீவனை வாக்கு கொடுத்தேன் என்று சொல்லி. ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற தெய்வ திட்டத்துக்குள்ளாக தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா காலத்தின் ஒரு கடைசி நிலைகளில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் எதிர்கொண்டு கடந்து போகிற வாழ்க்கை என்பது கடினமான வாழ்க்கை, மனசாட்சி காலத்தில் காணப்பட்ட வாழ்க்கை அல்ல, நியாய பிரமாணத்தை காணப்பட்ட வாழ்க்கை அல்ல, புதிய ஏற்பாட்டிற்கான கிருபையுடைய வாழ்க்கை அல்ல. இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு பூர்ணமான தேவ சாயலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம கொடுக்கப்படுற காலம் 3 ஆண்டு காலம் என்று வரையறுக்கிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக காலத்துக்கு முன்பாக தன்னை பாதுகாத்து நிலைப்படுத்திக் கொண்டீங்கன்னா அந்த 3 காலங்களில் நாம் ஈஸியாக ஜெயித்து விடலாம். பூமியில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் அதை சந்தித்து ஆகப்பட வேண்டும். அதை சந்திக்காம நாம் தேவ சமூகத்தை கடந்து போக முடியாது. இப்படி காலத்தையும் மையத்தையும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பதனாலே நம் இன்னும் உலக வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தை குறித்தே போர் செய்து கொண்டிருக்கிறோம். இறைமார்க்க தெய்வத்திட்டம் என்பது நம்மை ஒவ்வொரு நாளும் ஏவி கொண்டு இருக்கிறது. அந்த காலத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வ சமயம் எதிர்பார்க்கிற வாழ்க்கையெல்லாம் சுதாரித்துக் கொள்ளுங்கள். தேவனை தேடுவது, பின்பற்றுவது, அவரை சார்ந்து கடந்து போது நம்ம இன்னும் ரொம்ப அலட்சியமா இருக்கிறோம். காலத்தோட ஒரு பெரிய கட்டாயத்தில் இருப்பதனாலே காலம் சீக்கிரம் வெளிப்பட நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக தோற்றம், தெய்வ திட்டம், தெய்வ தீர்மானம், வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு சமமும் துல்லியமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உலக வாழ்க்கையோடு நாம் ஆவிக்கிற வாழ்க்கை கொஞ்சம் உரசி பார்க்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ள நாம் சிக்கிக் கொள்ளுவோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தோட வாசிப்போம்.
அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலம் மரணம் ஆண்டு கொண்டிருந்த, கிருபையின் பரிபூர்ணத்தின் நீதியாய் ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார் என்று அதிக நிச்சயம் அல்லவா? ஒரே ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே மரணம் வாழ்க்கையை உண்டாச்சு. அதை தொடர்ந்து வாழ்க்கையில் பலவித இன்னல்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதே போல ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதனாலே நாம் பரிபூர்ணம் அடைகிறோம் என்று சொல்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன் ஊழிய காலத்தில் நமக்கு நியமிக்க கொடுக்கப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தையை கையாண்டு நாம் கடந்து போகும்போதும் ஒரு பூர்ணத்தை அடைந்து கொள்ளலாம். ஆனால் நாளுக்கு நாள் வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை உரசி பார்க்கப்பட வேண்டும். தேவனை தேடுகிற விஷயங்கள், வசனத்தை கை கொள்கிற விஷயங்கள், தேவனை நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கடந்து போகிறோம் என்று, அவருக்கு நமக்கு எவ்வளவு உறவுகள் மேம்படுகிறது என்று ஆராய்ந்து அறிந்து நீங்கள் கடந்து போனீங்கன்னா வரப்போகிற அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தில் தேவனை கோவாக்கனை எழுதி நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்படி காலத்தை சமயங்களும் பயன்படுத்திக் கொள்ளப்படவிட்டால் அந்த காலத்தை மேற்கொள்வது ரொம்ப கடினமான ஒரு காலம். அந்த நாளுக்கு தேவனை தவிர நமக்கு ஒத்தாசை என்பது யாரும் செய்ய முடியாது. இதை போல நாம் ஆராதிக்க முடியாது, தேவனை சமாதானத்தோடு தொழுது கொள்ள முடியாது, அவர் ஆலயத்துக்கு நாம் கடந்து போக முடியாது. மேய்ப்பினை வெட்டுவேன் மந்தைகளை சுதரிப்புங்கிற வாழ்க்கையில நாம் சீக்கிரம் அந்த காலத்தை எதிர்கொள்ள போகிறோம். அந்த காலத்து கடவுளை தயவு நமக்கு அவசியமா இருக்கிறது. ஏன்னா நம்ம எய்த்துள்ளது இஸ்ரோ ஜனங்களை வனாந்தரத்தில் அப்படிப்பட்ட வாழ்க்கைலாம் கிடையாது. அருமையான ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை. ஆனால் நாம் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு கடினமான பாதைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். அந்த நாளுக்கு நம்ம உண்டாகிற உபத்திர காலத்தில் தேவனை தவிர ஒத்தாசை பண்ணுவது யாரும் முடியாது. அல்ல உங்கள் ஜபங்கள் தேவனத்தில் கடந்து போய் தேவனோ தூதர்களோ பரிசுத்தவான்களோ உதவி செய்வதற்கு தேவன் தான் அனுப்பணும், வேற வழி கிடையாது. அல்ல கடவுளுக்கு உங்களுக்கு ஒரு உறவையை நடைமுறைப்படுத்தி கொண்டீங்கன்னா அந்த நாளுக்கு நாம் ஜெயித்திடலாம். இல்லைன்னா தெய்வ சொந்த ஒத்தாசை கிடைக்காது. ஏன்னா அது உன்னதப்பட நம்ம அழகா பார்க்கிறோம். ஒரு கடினமான காலம் என்று சொல்கிறோம். புதிய ஏற்பாடு காலத்துல கிரியை நடைமுறைப்படுத்த முடியாம இயேசுடைய மரண நாட்களை 50 நாட்கள் தான் அறைக்குள்ளாக அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். தனக்கு ஒத்தாசவர் என்று எதிர்பார்க்கிறார்கள். வீதிகளில் நகரங்களை நடந்து போக முடியல. தேவனுடைய ஒத்தாசை உண்டாகும் போது அவர்கள் வீதிக்குள்ள கடந்து போகிறார்கள். ஆனால் இறைமாருக்கு தனம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய தயவு கிருபை இறக்க நம்ம மேல் அந்த சாட்சி காலத்திற்குள்ள இருந்தால் நீங்க பூமிக்குள்ள கடந்து போக முடியும். அப்படிப்பட்ட ஒத்தாசை பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கடந்து போக முடியாது. மரண வாசல் நகர் முழுவதும் சுற்றி தெரியும். அந்த காலம் நம்ம போஷிப்பதற்கு ஆள் இல்லாமல் கடந்து போவோம். அதாவது தேவன் ஒத்தாசை செய்வதற்கு தேவன் நடைமுறைப்படுத்திக் கொள்வது என வேதம் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பலமுள்ள கிரியை நடத்த போகிறார். இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோபு 2ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை சம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரர்களும் குமாரி தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர சொப்பனங்களை உங்கள் வாலிப தரிசனை காண்பார்கள். ஏன்னா ஒரு பெரிய பலமுள்ள ஆபத்து காலம் இருந்தாலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது, உண்மைதான். அந்த மகிமை யாருக்கிட்ட கொடுப்பது? அதற்கு தகுதி வேண்டும் அல்லவா? ஒரு ஃபேக்டரியை நிர்வாகம் பண்ண கொடுக்கிறார்கள். ஒரு விவசாயத்துறையை ஒரு 2 வேலை உங்களுக்கு நிலம் கொடுக்கிறார்கள்.
அது குறித்து உங்களுக்கு அனுபவம் இருந்தால் தான் நீங்கள் அங்கே நடைமுறைப்படுத்த முடியும். தேவன் வரங்களுக்கு கிருபையில் வல்லமை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. அது என்ன பாத்தியமாக இருக்கிறோம், அதை பெற்றுக்கொள்வது நாம் என்ன தகுதி இருக்கிறோம் என்பது பார்க்கணும். ஆனால் இயேசுவை நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஆபத்து காலத்தை நடைமுறைப்படுத்துகிறார். அதிலிருந்து நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். தன் ஒத்தாசை எதிர்பார்க்கிறார். அது எப்படி கொடுப்பது? அதை தகுதி இருந்தால் நீங்கள் அடைய முடியும். ஆனால் நான் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு பூர்ணத்துவத்தை நீங்கள் அடையாமல் தேவனை எதிர்கொள்ள முடியாது. அதற்குரிய எல்லா சூழ்நிலை கர்த்தர் நாமே ஆயத்தப்படுத்துகிறார். அதை நாம் தகுதி அடைய வேண்டும். இன்னைக்கு தகுதி அடைய விட நம்ம அதை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில கொடுக்க நேரங்களும் சமயங்களும் பயன்படுத்தி ஒரு பூர்ணத்துவத்தை நாம் எதிர்கொண்டு போகப்பட வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறான். இந்த நாட்களே மௌனமாக இருந்தால் வரப்போகிற நாளுக்கு நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இந்த நாட்களில் தேவனை நாம் சந்திக்க ஆயத்தப்பட விட நாளுக்கு சந்திக்க முடியாது. ஆனால் இறைமார்க்கம் எல்லா மனிதர்களும் அதை சந்தித்து ஆக வேண்டும் என்பதனாலே பூமியில் இருக்க எல்லாத்தையும் நாம் இழக்க போகிறோம். எப்படி ஒரு மனிதனுடைய மரண நாட்கள் அவன் பூமியில சம்பாதித்து எல்லாம் இழக்கிறானோ, அதே போல அந்த கிறிஸ்து நாட்கள் என்பது ஒரு பெரிய இழப்பு. 3 ஆண்டு காலம் நமக்கு எவ்வளவு குறிக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு தேசத்துக்கு தகுந்த காலங்கள் மாறும். ஆனால் முடிவை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த பூமியில நம்ம எல்லாத்தையும் இழந்துதான் தேவனை சந்திக்க போகிறோம். இப்படி ஒரு காலத்தை நாம் நிர்ணயித்திருப்போம்னா நமக்கு பாதுகாத்துக் கொள்வதும் சேர்த்துக் கொள்வதும் அலங்கரித்துக் கொள்வதும் தேவ சமூகம். அதை விட்டுட்டு பூமிக்கிற வாழ்க்கை நீங்கள் ஓடி போனீங்கன்னா அந்த நாளுக்கு நாம் இழந்து போய் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எந்த ஒரு மனிதனும் பூர்ண சாயலை அடையாமல் தேவனை நாம் எதிர்கொள்ள முடியாது என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதற்குரிய நாம் முயற்சி பிரயாசங்கள் ஓட்டத்தை ஓடி உங்களை காத்துக்கொள்ளும்படியாக தேவன் நாமத்தை கேட்டு கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.